ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்தவர் ஒளிதின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலவெளியிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைகளில் நாம் சில விஷயங்களை தியானிக்கலாம். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னென்னு சொன்னால், கர்த்தரை கனம் பண்ணுதல் என்கிற தலைப்பை நாம் பார்க்க போகிறோம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகள் எழுதின புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். அந்த வசனம் என்ன போட்டிருக்குன்னா, உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லா முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. இந்த வசனம் தான் மையம் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி கனம் பண்ணுதல்னால் என்ன அப்படின்னு நம்ம தலைப்பை வச்சு பார்க்க போகிறோம். கனம் பண்ணுதல் அப்படின்னா மதிப்பு கொடுத்தல்னு அர்த்தம், மதிக்க கற்றுக்கொள்ளுதல்னு அர்த்தம், மதித்தல்னு அர்த்தம். இன்றைக்கி ஒரு ஆசிரியர் இருக்காங்கன்னா, அவங்க வகுப்பறையில் வரும்பொழுது மாணவர்கள்லாம் என்ன செய்வாங்க, எழுந்து நின்று அவங்கள என்ன செய்வாங்க, மரியாதை கொடுப்பாங்க. அடுத்து ஒரு தொழிலாளி பக்கத்தில் ஒரு ஓனர் போகிறாருன்னா அவங்க வணக்கம் சொல்லுவாங்க எழுந்து நின்று. இன்னும் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய இடத்துல அநேகர் என்ன செய்கிறாங்க, வேலைக்கு போகும்போது பெரிய பெரிய அதிகாரிகளை பார்த்து எழுதுண்டு மதிப்பு கொடுப்பாங்க. அப்போ இதெல்லாம் அவங்களை கனம் பண்ணுவதுக்கு அடையாளம், அவங்களை மதிப்பு கொடுக்குறதுக்கு அடையாளம். அப்போது அப்படி மதிப்பு கொடுக்க தெரியல அப்படின்னா அது அவங்களுக்கு சிக்கலாயிரும். அப்போ அது கஷ்டமாகவும் ஆயிரும். இப்போ என்ன இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு மாதிரி தப்பாக சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ அதுக்கு பயந்துக்கிட்டே நிறைய என்ன செய்வாங்க, கனம் பண்ணணும்னு என்ன செய்வாங்க, புரிஞ்சுக்கிடுவாங்க, செய்வாங்க. அப்போது உலக பிரகாரமான காரியத்திலேயே இந்த மாதிரி கனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மதிப்பு கொடுக்கணும்னு தெரிஞ்சு நிறைய பேர் செய்கிறாங்க. அது உண்மை அப்படின்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு வார்த்தை சொல்வார். என்னென்னா, கர்த்தரை கனம் பண்ணுதல், கர்த்தரை கனம் பண்ணுங்கன்னு சொல்லார். அப்போ உலக பிரகாரமான மனுஷனே கனம் பண்ணக்கூடிய விஷயத்த முக்கியத்துவப்படுத்துகிறாங்கன்னா, அது உண்மைன்னா மதிக்கிறாங்கன்னா, அதை விட தேவனுடைய காரியங்கள் மதிப்பு முக்கியவைகள், தேவனுடைய காரியங்கள் உயர்ந்த காரியங்கள். அவர் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்போது கர்த்தரை கனம் பண்ணக்கூடிய அந்த ஒரு கனம் பண்ணுதலை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்வாங்க, பெற்றோரை கனம் பண்ண தெரியும், அதிகாரிகளை கனம் பண்ண தெரியும், ஆசிரியரை கனம் பண்ண தெரியும், ஆனால் கர்த்தரை கனம் பண்ண தெரியாது, கர்த்தரை மதிக்க தெரியாது அப்படின்னா என்னென்னு கேள்வி கேட்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையெல்லாம் மாறி கர்த்தரை கனம் பண்ணுதல் என்ன அப்படின்னு நீ புரிஞ்சுக்கணும். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. கனம் பண்ணதுன்னா மதிய கற்றுக்கணும்னு அர்த்தம். பொருள் அப்படின்னா உடல், பொருள், ஆவி. அதாவது பொருளாக இங்கே சொல்லக்கூடிய கான்செப்ட் என்ன, உலக பிரகாரம் பொருளை சொல்லலை, ஆத்மாவை சொல்லுது. ஆத்மா ரீதியாக, உள்ளான ரீதியாக, மன அடிப்படையில் தேவனை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஃபஸ்ட்டு அப்படி நம்ம செய்ய போகிறோமா இல்லையா, இல்லை செய்கிறோமா இல்லையான்னு பார்க்கணும். இரண்டாவதாக நம்முடைய கிரியைகள் மூலமாக, நம்முடைய செயல்கள் மூலமாக தேவனை கனம் பண்ண மதிக்க தெரிய ஆரம்பிக்க வேண்டும். அப்போ நம்ம அப்படி செய்யணும்னு தான் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. அப்போ நாம் இன்றைக்கி அந்த காரியத்தை அதிகமாக செய்கிறோமா இல்லையான்னு யோசனை பண்ணி பார்க்கணும். நம்ம ஆவி, ஆத்மா, சரீரம் மூலமாக அல்லது உள்ளார்ந்த மனதின் மூலமாக, மனுஷன் மூலமாக, கிரியைகளின் மூலமாக தேவனை மதிக்கிறோமா இல்லையா, எல்லா காரியத்தையும் மதிக்கிறோமா இல்லையாங்கிறத யோசிச்சு பார்க்கணும். இன்றைக்கி இந்த விஷயத்தை நம்ம யோசிக்கலை, செயல்படுத்தலைன்னா தேவனுடைய கோபத்துக்கு ஆளாக நேரிடும். எப்படி ஒரு மனுஷன் இன்னொரு ஆசிரியரையோ ஒரு அதிகாரியோ மதிக்க தெரியல, கனம் பண்ணலைன்னா தண்டனை கிடைக்குமோ, தேவனை மதிக்க தெரியலன்னா அங்கே தண்டனை கடுமையாக கிடைக்கும். தேவனை கனம் பண்ணணும். வசனம் சொல்கிறது, என்னை கனம் பண்ணுகிறேன் நான் கனம் பண்ணுவேன். என்னை கனம் பண்ணலைன்னா அசட்டை பண்ணுங்கன்னா நான் அசட்டை பண்ணணும்னு சொல்லிட்டார். அப்போ இந்த செய்தி கேட்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், ஒவ்வொரு வாலிப சகோதரர்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னென்னா, பெற்றோரை நம்ம கனம் பண்ணலாம், ஆசிரியர்களை கனம் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸுகளை கனம் பண்ணலாம், பெரியவர்களை மதிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அதை விட இயேசு கிறிஸ்துவை கனம் பண்ண தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தின் மூலமாக உள்ளான ரீதியில் அவர் நம்ம கொடுத்த அந்த கட்டளை ஏற்றுக்கொண்டு கடைப்பிடிக்கிறதன் மூலமாக, ஆத்மாத்தின் மூலமாக அவரை கனம் பண்ண தெரிய வேண்டும். நம்முடைய கிரிகளின் மூலமாக கனம் பண்ண தெரிய வேண்டும். அப்படி கனம் பண்ணும் பொழுது என்ன உண்டாக்குனா, களஞ்சிகள் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசங்கள் புரண்டோடும். ஆகவே இந்த வார்த்தைகளை ஒப்பு கொடுத்து தேவனை கனம் பண்ணக்கூடிய காரியம் என்னென்ன அப்படிங்கிறத அறிந்து கொண்டு கர்த்தரை கனம் பண்ணக்கூடிய விஷயத்தில் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் எங்கும் நிறைந்தவர் ஊழியங்கள் வாழ்த்துகிறது. ஆமென்.